Hello everyone, welcome back to our channel. So in this video we are going to discuss do this to clear UPSC Prelims. So in the series of videos la pathina nama vandu UPSC examination la adhaadu 2022 la avanga question la tips and strategies vechi eppadi question vandu crack pannalam easy and with less time la eppadi correct answer pannittu varalam அப்படின்றத தான் வந்துட்டு நம்ம இந்த series of video la discuss பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். So now we are going to discuss in UPSC Prelims 2022 இந்த வருஷம் economic segmentல அவங்க கேட்ட கேள்வியை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So question உள்ளார போயிடலாம் friends. Consider the following statements. Number 1. Tight monetary policy of US Federal Reserve could lead to capital flight. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபிஸ்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி அப்படின்றது கிளாரிட்டி உங்களுக்கு ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் பேசிக்ஸில் படிச்சிருந்துருப்பீங்க. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது கவர்மெண்ட் வந்துட்டு கேரி ஆன் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய வருமானம் செலவு பட்ஜெட்டில் பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லையா, இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், அதை தான் வந்துட்டு ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மானிட்டரி பாலிசி அப்படின்றது வந்துட்டு ஆர்பிஐ கேரி ஆன் பண்ணுவாங்க. இதை எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் மூலியமா கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது லோன் கொடுக்கக்கூடியது அண்ட் அதில் வந்துட்டு நீங்கள் டெபாசிட் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறது, இன்ஃப்ளேஷனை ரெகுலேட் பண்ணுறது, சரிங்களா. இந்த மாதிரி விஷயத்துக்கு மானிட்டரி பாலிசியை வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இந்தியாவில். இவங்க இதை கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் எக்கனாமிக் பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல கேபிட்டல் ஃபிளைட் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின் நம்மளுடைய போன வீடியோ பார்த்துருக்கோம், உங்களுக்கு வந்துட்டு நம்ம இதோடைய பேசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது யூஎஸ் மாதிரியான கண்ட்ரியில் 2008-2009 எக்கனாமிக் ரிசெஷன் வந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயும் நிறைய கண்ட்ரிஸ் ஈவன் இன்க்ளூடிங் இந்தியா முழுமையாக நம்ம குளோபல் ரிசெஷனால பாதிக்கப்படலை அப்படின்னாலும் நம்மளுமே ஓரளவு வந்துட்டு எக்கனாமிக் growth அடிபட்டு தான் செஞ்சிச்சு. பட் கம்பேர்ட் டு யூஎஸ் அண்ட் அதர் வெஸ்டர்ன் countries they have suffered a lot. சரிங்களா. அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா growth வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக வந்துட்டு அந்த கண்ட்ரியோடைய சென்ட்ரல் பேங்க் ஆர் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ஃபெடரல் பேங்க்னு சொல்லுவாங்க யூஎஸ்ஏலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப குறைஞ்சமான ஒரு வட்டியில வந்து லோன் அமௌண்ட் நிறைய கொடுத்தாங்க. அதாவது வந்துட்டு எக்கனாமில நிறைய மணியை பம்பிங் பண்ணாங்க. எதுக்குன்னா பிசினஸை ப்ரொமோட் பண்றதுக்கு, சரிங்களா. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே அந்த சீப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கம்மியான வட்டியில, அதாவது 1 to 2% வந்துட்டு பேங்க் வந்துட்டு கடன் கொடுக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே போயிட்டு அந்த கடனை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை தான் வந்துட்டு யூஎஸ்ஏல இருக்கிற இன்வெஸ்டர்ஸும் பண்ணாங்க. ஆனா அந்த சூழல்ல குளோபலைசேஷனோட இம்பாக்ட் இருந்ததுனால இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமா வச்சிருந்தோம், நம்மளுடைய growth ரேட் அதிகமா இருக்குது அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ்ல இருக்கிற ப்ராஃபிட்ஸும் ரொம்ப அதிகமா இருக்குது. And we are also one of the fastest growing economy in the world அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காரணங்களால வந்துட்டு வெஸ்டர்ன் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பா யூஎஸ்ஏ மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அங்க இருக்கிற சீப் மணி வட்டியில கடன் வாங்கிட்டு வந்து இந்தியாவில் வந்து இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் இல்லைன்னா பிரைவேட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப பூமிங்ல இருந்துச்சு 2009 இருந்து 14 வரைக்கும். ஈவன் மோடி கவர்மெண்ட் வந்துட்டு பிறகுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப பூம்ல இருந்துச்சு, சரிங்களா. சீப் மணின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு லூஸ் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் யூஎஸ்ஏ மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்துட்டு அந்த growth-ஐ ப்ரொமோட் பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. பட் ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்துட்டு growth ரேட் வந்துட்டு 1 to 2% பாசிட்டிவ் growth ரேட் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எக்கனாமி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அங்க என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு ரைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து அந்த கண்ட்ரில இருக்கிற சென்ட்ரல் பேங்க், அதாவது ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு டெபாசிட் பண்ணா அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், குறிப்பா யூஎஸ்ல இருந்து இந்தியாவை நோக்கி வந்தவங்க, இந்தியாவில் ஒரு ரிஸ்கியா ஸ்டாக் மார்க்கெட்லயோ பிரைவேட் கம்பெனிஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றதோட கம்பேரிட்டிவ்லி அவங்க கண்ட்ரிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா அவங்க சென்ட்ரல் பேங்கே அதிகமான வட்டி கொடுக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்தியால இருந்து எல்லாருமே பணத்தை திரும்ப எடுத்துட்டு போய் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பிரைவேட் கம்பெனிஸ்ல இருந்து எடுத்துட்டு போய் அவங்க ஊர்ல இருக்கிற பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது கம்பேரிட்டிவ்லி சேஃபான டெபாசிட் அண்ட் அஷ்யூர்ட் இன்கம் வரும்,
சரிங்களா. இதுக்கு பேர் தான் வந்துட்டு கேபிட்டல் ஃபிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரியில எமர்ஜிங் கண்ட்ரீஸ்ல இருந்து, இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ அவங்களுடைய பணத்தை திரும்ப எடுத்துட்டு போய் அவங்க கண்ட்ரியில இருக்கிற பேங்க்லயே டெபாசிட் பண்றது. ஏன்னா அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்றதை தான் கேபிட்டல் ஃபிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கேபிட்டல் ஃபிளைட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், டைட் மானிட்டரி பாலிசி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். டைட் மானிட்டரி பாலிசினா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் அவங்களுடைய ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு அதிகப்படுத்துறத டைட் மானிட்டரி பாலிசின்னு வாங்க. லூஸ் மானிட்டரி பாலிசினா இந்த குளோபல் ரிசெஷன் டைம்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியா கொடுத்தத லூஸ் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, டைட் மானிட்டரி பாலிசி ஆஃப் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் குட் லீட் டு கேபிட்டல் ஃபிளைட். ஸோ இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ யூஎஸ்ஏல இருக்கிற அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க், அதாவது ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துறத டைட் மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினா அங்கே இருக்கிற ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யூஎஸ்ஏல இருக்கிற பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ் அவங்க இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் பிரைவேட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண அவங்களுடைய டாலர்ஸை எடுத்துட்டு போய் அவங்க கண்ட்ரிலேயே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் கேபிட்டல் ஃபிளைட். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, டைட் மானிட்டரி policy of US Federal Reserve could lead to capital flight ன்றாங்க. ஆமா, இது கரெக்ட். சரிங்களா. Now going into the second statement, capital flight may increase the interest cost of firms external commercial borrowings. சரிங்களா. கேபிட்டல் ஃபிளைட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுல வந்துட்டு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நீங்க எக்கனாமிக் பேசிக்ஸ் படிச்சிருக்கிறப்ப வந்துட்டு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னா என்னன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி, டாடாஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற யூஎஸ்ஏ, யூரோப்ல இருக்கிற பேங்க்ஸ்ல போயிட்டு வந்துட்டு அங்க இருக்கிற பேங்க்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்து இந்தியாவில் பிசினஸ் பண்றது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கேபிட்டல் ஃபிளைட் மே இன்க்ரீஸ் தி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஃபர்ம்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மானிட்டரி பாலிசி ஃபாலோ பண்ணுறப்ப அந்த கண்ட்ரியில் போயிட்டு நம்ம எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸில் இந்தியாவில் இருக்கிற அம்பானியோ டாட்டாவோ போய் யூரோப்லேயோ யூஎஸ்ஏலையோ டைட் மானிட்டரி பாலிசி ஆர் கேபிட்டல் ஃபிளைட் நடந்துருக்கிறப்ப போய் கடன் கேட்டாங்கன்னா, அதாவது குறிப்பாக யூஎஸ்ஏல போய் நம்மளுக்கு டாலர்ஸ் வேணும்னு அங்கே இருக்கிற பேங்க் கிட்ட கடன் கேட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்ரெடி அதிகமாக வச்சுருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறப்ப கடன் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு நஷ்டமாகும். நம்ம அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண கூடும். புரியுதுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 100 ரூபா வாங்குறதுக்கு வந்துட்டு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலா கேபிட்டல் ஃபிளைட் நடக்கிறப்ப வந்துட்டு 20% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆயிடும். அப்ப 100 ரூபாய்க்கு வந்துட்டு 10 ரூபா வந்துட்டு நீங்க வட்டி கட்டுறதுக்கு பதில் இப்ப 20 ரூபா வந்துட்டு 20% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 20 ரூபா கட்டுற மாதிரி வந்துடும். இது நம்மளுடைய பிசினஸ் கம்யூனிட்டிஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய லாஸா கருதப்படும். சரிங்களா. அதை தான் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. கேபிட்டல் ஃபிளைட் மே இன்க்ரீஸ் தி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். புரியுதுங்களா. அந்த கேபிட்டல் ஃபிளைட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிறதுனால வாங்கக்கூடிய வட்டியோட விகிதம் அதிகமா இருக்கும். அதனால வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பிசினஸ் கம்யூனிட்டிஸ் பாதிக்கப்படுவாங்க. அததான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருக்காங்க. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சரிங்களா. now going into the third statement, devaluation of domestic currency decreases the currency risk associated with external commercial borrowings. friends, நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம போன வீடியோலயே வந்துட்டு அப்ரிசியேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு டாலர் வந்து அரௌண்ட் 81 rupees அப்படின்னு நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். இந்த கன்வர்ஷன் ரேட்டை தான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ்ல. சரிங்களா. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ரீயா வந்துட்டு ஃப்ளோட் பண்ண விட்டுட்டா, அதாவது வந்துட்டு நம்ம ஆர்பிஐ எந்த இன்டர்ஃபரன்ஸுமே பண்ணாம மார்க்கெட்டோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த ருபியும் டாலர் பிரைஸும் டிட்டர்மைன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு ஃப்ரீ மார்க்கெட் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நம்ம ஆர்பிஐ போய் இன்டர்ஃபியர் பண்ணிச்சுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளோட்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மெக்கானிசம்ல ஒரு கரன்சியோட வேல்யூ வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு டாலர் 60 ரூபா இருந்தது, ஒரு டாலர் வந்துட்டு 80 ரூபாய் ஆச்சுன்னா டெப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதுவே வந்துட்டு ஒரு டாலர் 80 ரூபா இருக்கிறது 60 ரூபா ஆச்சுன்னா அதை வந்துட்டு அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது மார்க்கெட்ல இருக்கிற ஃப்ரீ டிமாண்ட் அண்ட் சப்ளைல நடக்கிறது. சரிங்களா. இதுவே வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம்ல நம்மளே வந்துட்டு பர்பஸ்ஃபுல்லா 60 ரூபா இருக்கிற ஒரு டாலரை வந்துட்டு,
அதாவது ஒரு டாலர் ஈக்குவல் டு 60 ரூபி அப்படின்னு இருக்கிறத நம்ம 80 ரூபாய்க்கு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம்ல. அதுக்கு பேர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளோட்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் அதுக்கான எக்கனாமிக் டேர்ம் பேரு டிவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 60 ரூபாய் இருக்கிற ஒரு டாலர் 60 ரூபி அப்படின்றத 80 ரூபியா வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்றது வந்து டிவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்துட்டு 80 ரூபாய் இருக்கிற டாலரை 60 ரூபாயா கம்மி பண்ணி வைக்கிறத வந்துட்டு ரீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதான் வந்துட்டு ஃப்ரீ மார்க்கெட் ரேல வந்துட்டு நம்ம அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் படிச்சிருப்போம். அதுவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம்ல வந்துட்டு டிவேல்யூவேஷன் ரீவேல்யூவேஷன். ஸோ டிவேல்யூவேஷன்ன்றது டெப்ரிசியேஷனுக்கு சினானமான வேர்டு அண்ட் அப்ரிசியேஷனுக்கு சினானமான வேர்டு வந்துட்டு ரீவேல்யூவேஷன். புரியுதுங்களா? சரி, இதுல இன்னொரு விஷயம் நீங்க குறிப்பா வந்துட்டு கவனிக்கணும். இது நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். டெப்ரிசியேஷன் நம்ம பண்றோம், அதாவது கரன்சி வந்துட்டு டெப்ரிசியேஷன் ஆகுது ஃப்ரீ மார்க்கெட்லனா அந்த டைம்ல வந்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாலர் 60 ரூபான்னு இருந்தது, டெப்ரிஷியேட் ஆனா ஒரு டாலர் வந்துட்டு 80 ருபீஸ் ஆயிடும். சரிங்களா? அந்த காலகட்டத்தில் நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா இம்போர்ட்ஸ் வந்து காஸ்ட்லியரா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ யூஎஸ்ஏல நம்ம ஆப்பிள்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு டாலர் வந்துட்டு 60 ரூபா கொடுத்து, நம்ம 60 ரூபி கொடுத்து அதை வந்துட்டு ஒரு டாலரா கன்வெர்ட் பண்ணி ஆப்பிள்ஸ் வந்துட்டு 1 கிலோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இதுவே டெப்ரிசியேஷன் நடக்கிறப்ப போயிட்டு அதே ஆப்பிள வந்துட்டு 1 கிலோ $2 அப்படின்றத வந்துட்டு முன்னாடி 60 ரூபான்னு இருந்ததை 120 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். இப்போ டெப்ரிஷியேட் ஆகிட்ட பிறகு 80 ரூபான்னு இருக்குதுன்னா அந்த $2 பிரைஸை வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்றப்ப 160 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும். புரியுதுங்களா? 120 ரூபா கொடுத்த இடத்துல 160 ரூபா கொடுத்து வாங்கினோம்னா இம்போர்ட்ஸ் காஸ்ட்லி ஆகும். அப்ப டெப்ரிசியேஷன் அப்படின்றது வந்துட்டு இம்போர்ட்ஸை வந்துட்டு காஸ்ட்லி ஆகும், எக்ஸ்போர்ட்ஸை சீப்பர் ஆகும். சரிங்களா? இதே தான் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம்ல நம்ம வந்துட்டு டிவேல்யூவேஷன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இம்போர்ட்ஸ் காஸ்ட்லியர் ஆகும், எக்ஸ்போர்ட்ஸ் சீப்பர் ஆகும். இதை எதுக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கும் இம்போர்ட்ஸை டிஸ்கரேஜ் பண்றதுக்கும் தான் வந்துட்டு இந்த மெக்கானிசத்தை ஜெனரலா ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. டிவேல்யூவேஷன் ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி டிக்ரீசஸ் த கரன்சி ரிஸ்க் அசோசியேட்டட் வித் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். அதாவது ஒரு டாலர் 60 ரூபான்னு இருக்குது. சரிங்களா? அந்த டைம்ல வந்துட்டு நீங்க போயிட்டு யூஎஸ்ஏல கடன் வாங்கிட்டு வந்துட்டீங்க டாலர்ஸ்ல. புரியுதுங்களா? அண்ட் இந்தியாவில் இருக்கிற நம்ம அம்பானியோ டாட்டாவோ பிசினஸ் பண்றாங்க. ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம்ல நாளைக்கு ஆர்பிஐ வந்துட்டு ஒரு டாலர் 60 ரூபான்னு இருந்ததை 80 ரூபான்னு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக அண்ட் இம்போர்ட்ஸை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக இந்த மெக்கானிசம் பண்றாங்கன்னு வச்சுக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த கடன் வாங்கிட்டு வந்து பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ரீபே பண்ணப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லைன்னா அவங்க கடனை போய் திருப்பி கொடுக்கறது வந்துட்டு பெரிய அளவுல பாதிக்கப்படும். 60 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்கிட்டு வந்து ஒரு டாலர் 60 ரூபான்னு கன்வெர்ட் பண்ண இடத்துல இன்னைக்கு வந்துட்டு 80 ருபீஸ்னு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்காங்க. அவங்க திரும்ப வந்துட்டு இந்தியால வந்துட்டு ஏர்ன் பண்ணி ருபீஸை வந்துட்டு டாலரா கன்வெர்ட் பண்ண போறப்ப அதிகமான ருபீஸை அவங்க பே பண்ணி டாலரா கன்வெர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். முன்னாடி 60 ரூபி கொடுத்தாலே ஒரு டாலர் வந்துடும். ஆனா இன்னைக்கு 80 ருபீஸ் கொடுத்தாதான் ஒரு டாலர் வரும். அப்படின்னா வந்துட்டு இது என்ன ஆகும்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாலோவிங்ஸ்ல போயிட்டு கடன் வாங்கினவங்களுக்கு கரன்சி ரிஸ்கை ரொம்ப அதிகப்படுத்தும். சரிங்களா? இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. டிவேல்யூவேஷன் ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி டிக்ரீசஸ் த கரன்சி ரிஸ்க் அசோசியேட்டட் வித் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தப்பு. டிவேல்யூவேஷன் பண்ணா என்ன ஆகும்? 60 ரூபா இருந்ததை 80 ரூபான்னு வச்சா கரன்சி ரிஸ்க் அதிகமாகும். நம்ம கடன் வாங்கிட்டு வந்தா பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க நம்ம அம்பானிஸோ டாட்டாஸோ பிர்லாஸோ. புரியுதுங்களா? ஸோ இதை தான் வந்துட்டு இந்த கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் படிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் above are correct? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம டிஸ்கஷன் படி கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்ப ஆப்ஷன் வந்துட்டு ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? So this is how you can approach this particular question with the help of conceptual clarity. சரி சார், இதை வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் வேலை யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் வந்துட்டு ஹவு தே வில் பி டூயிங் இட் ஆர் ஹவு தே வில் பி கிராஸ் வெரிஃபையிங் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சியில் வென்எவர் தே யூஸ் ஏ வேர்ட்ஸ் லைக் கேன், குட், மே, ஷல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது கரெக்டாக தான் இருக்கும். இதுவே நெகட்டிவாக கேனாட், குட் நாட் ஆர் நாட்ன்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு ராங்காக இருக்கும். சரிங்களா? இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல டைட் மானிட்டரி பாலிசி ஆஃப் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் குட். ஸோ குட்னா இருக்கலாம்னு சொல்றாங்க. இது பாசிட்டிவ் வேர்ட், அதை வந்துட்டு கரெக்ட்னு அசியூம் பண்ணுங்க. நவ் கோயிங் இன்டு தி செகண்ட்
second statement, capital flight may increase the interest cost of firms with existing commercial borrowings. mayன்ற word யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா? ஸோ மேன்றதுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவான வேர்டு சரிங்களா? ஸோ இந்த கேன், மே, ஷல், குட், சம் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸ். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் குட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே நம்ம டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ யூசிங் திஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 should be present in the answer. அப்படின்னா the option lies between A and D. சரிங்களா? உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா now you can confirm it. ஆப்ஷன் நம்பர் C is 100% wrong. சரிங்களா? ஸோ த ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ நம்மளுடைய இந்த ஸ்மார்ட் வே ஆர் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் பி அண்ட் சியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டோம். ஏன்னா 1 and 2 கண்டிப்பாக இருக்கணும். 1 and 2 பி அண்ட் சியில் இல்லை. அதனால் ஏவும் டியும் தான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ அப்போ 50% ப்ராபபிலிட்டியில் வந்துட்டோம். ஈவன் நீங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணிங்கன்னா கூட ஏஆர்டியில் ஏதாவது ஒன்று நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா 50% த சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் இஸ் கரெக்ட். சரிங்களா? இதுவே உங்கள்கிட்ட கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணி ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்றதையும் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். We'll be also coming up with more tips and strategies to crack UPSC Prelims examination. So follow this series and you can also share our videos with your friends who are preparing for UPSC examination. So next video la nama meet pannalam friends. Thank you.